ரிபா அதாவது வட்டி ஹராம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த ரிபாங்கிறது அடிப்படையில் என்னன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? உண்மையை சொன்னால் நம்மள பலருக்கு அதை பற்றினான தெளிவு இல்லை. ஒரு தடுக்கப்பட்ட விஷயத்தை விட்டு நம்ம விளைவிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அதை விட்டு சரியாக தவிர்த்துக்க முடியும் இல்லையா? முதல்ல வட்டியை பற்றி நம்ம மார்க்கம் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். இறைவன் திருமறையில் கூறுறான், நீங்கள் ஒரு உண்மையான நம்பிக்கையாளராக இருந்தால் வட்டியை விட்டு தவிர்த்துங்க. அப்படி இல்லைன்னா அல்லாஹ்விடமும் ரசூலிடமும் போர் புரிய தயாராகிக்கோங்கன்னு சொல்லுங்க. அல்லாஹ்வையும் ரசூலையும் எதிர்த்து போரிட்டு இங்கே யாரால ஜெயிக்க முடியும்? பெரும் பாவமாகிய ஷிர்க்குக்கு கூட இறைவன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லலை. மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ரிபா வட்டியில் 73 வகை இருக்கு. அதில் ரொம்ப லேசான வகைங்கிறது ஒரு மனிதர் தன்னுடைய தாயுடன் ஜினா செய்வதை விட மோசமானதுன்னு. இப்படி ஒரு கடுமையான வார்த்தையை அவங்க வேற எதுக்கும் பயன்படுத்தின கேள்விப்பட்டதில்லை. வட்டியை பற்றி இவ்வளோ மோசமாக சொல்லப்பட்டும் கூட இங்கே நம்மளில் பேங்க் டெபாசிட் இல்லை பாண்ட்ஸில் காசை போட்டு வட்டி வாங்குறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. குற்ற உணர்ச்சியே இல்லாமல் லாப நோக்கத்திலையும் வசதிக்காகவும் வட்டிக்கு கடன் வாங்குறவங்களும் இருக்காங்க. இதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. பொதுவாக வட்டினா என்னென்னா லாப நோக்கத்தில் வெறும் பணம் மட்டும் கைமாறுறது. அதாவது நீங்கள் 100 ரூபாயை கொடுத்துட்டு திருப்பி 101 ரூபாயாக வாங்கினீங்கன்னா அது வட்டி. இதுக்கு நேர்மாறானது தான் வர்த்தகம், வியாபாரம். நம்ம வர்த்தகத்தில் என்ன பண்ணுவோம்? பணத்தை பொருளாக மாற்றி திருப்பி அந்த பொருளை பணமாக மாற்றி லாபம் பார்ப்போம். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 100 ரூபாய்க்கு பொருளை வாங்கி 101 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா அது வர்த்தகம். எனவே வட்டிக்கும் வர்த்தகத்துக்கும் உள்ள வித்தியாசமே அந்த இடைப்பட்ட பொருள் தான். அதனால தான் எக்கனாமியை தமிழில் பொருளாதாரம்னு சொல்லுவோம். அதாவது பொருள் ஆதாரம் வார்த்தையிலே அர்த்தம் இருக்குல்ல. இது சம்பந்தமாக இறைவன் கூறுறான், வட்டி உண்பவர்கள் மறுமை நாளில் சொல்லுவாங்களாம், வட்டியும் வர்த்தகம் மாதிரி தான். ஆனால் அல்லாஹ்வோ வர்த்தகத்தை அனுமதித்து வட்டியை தடுத்திருக்கிறேன்னு தெளிவாக சொல்கிறான். ஏன் வட்டி ஹராமாக்கப்பட்டிருக்குன்னு நம்ம பொருளாதார அழிவோடு யோசிச்சு பார்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய கேடு அவ்வளோ இருக்குது. தனிப்பட்ட முறையிலும் சரி, சமூகத்திற்கும் சரி, அது ரொம்பவே அழிவுகரமான ஒரு விஷயம். எனவே வட்டியில் ஈடுபடுறது பெரும் பாவங்களில் ஒன்று. அதை விட்டு தவிர்த்துக்க நம்ம பாடுபடுவோம், அல்லாட்ட பாதுகாப்பு தேடுவோம். இதுதான் நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம்.